ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு கார்ட்டூன் ஃபேக்டரி. இன்னைக்கு கதைக்குள்ள போலாமா? வாங்க போலாம். ஒரு கிராமத்துல ராமு சோமு அப்படின்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே நண்பர்களா இருந்தாங்க. அவங்க 2 பேர் வீட்லையுமே வசதி இல்லாததுனால ஸ்கூல் படிப்போட நிறுத்திட்டு கிராமத்தில் கிடைச்ச சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு குடும்பத்தை நடத்திட்டு வந்தாங்க. அந்த 2 பேர்ல ராமு ரொம்ப பொறுமைசாலி, பேராசை இல்லாதவன், நேர்மையானவனும் கூட. தனக்கு கிடைக்கிற கொஞ்ச வருமானத்தை வச்சே தன்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தான். ஆனா சோமு பேராசைக்காரன். தனக்கு கிடைக்கிற வருமானம் போதுமானதா இல்லைன்னா அந்த கோபத்தை தன்னோட மனைவி பிள்ளைகள் மேல காட்டுவான். ராமு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சோமு இந்த குணத்தை மாத்திக்கிறதாவே இல்லை. ஒரு நாள் ராமுவும் சோமுவும் தங்களுடைய கிராமத்துல எந்த வேலையும் இல்லாததுனால பக்கத்து கிராமத்துக்கு போய் ஏதாவது வேலை இருந்தா செய்யலாம் அப்படின்றதுக்காக பேருந்துக்கு காத்துட்டு இருந்தாங்க. அப்படி காத்துட்டு இருக்கும்போது சோமு பக்கத்துல ஒரு பை இருக்கிறத பார்த்தான். ஆர்வம் தாங்க முடியாம பைய எடுத்து உள்ள என்ன இருக்குது அப்படின்னு பிரிச்சு பார்த்தான். உள்ள 50,000 பணம் இருந்தது. உடனே சோமுவுக்கு பேராசை எண்ணம் எட்டி பார்த்துச்சு. உடனே சோமு ராமு கிட்ட, கடவுளா பார்த்து நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த பணத்தை கொடுத்துருக்கிறாரு போல, அதனால இந்த பணத்தை நம்ம 2 பேரும் சமமா பிரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான். ஆனா ராமு, இந்த பணம் யாரோ கஷ்டப்பட்டு உழைச்ச பணம், அதை காணோன்னு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, அதனால இந்த பணத்தை நாம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னான். அதுக்கு சோமு, இதோ பார், கிடைச்ச அதிர்ஷ்டத்தை விட்டு கொடுக்க நான் தயாரா இல்லை. நீ என் கூட இருந்ததுனால உனக்கும் நான் பாதி பங்கு தரேன், வாங்கிக்கிட்டு பேசாம போ அப்படின்னு சொன்னான். ராமுவும் அந்த பாதி பணத்தை வாங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். அதுக்கு பிறகு ஒரு சில நாட்கள் சோமுவும் ராமுவும் சந்திக்கவே இல்லை. எதேச்சையா ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சப்போ ராமு சோமுவை பார்த்து, எனக்கு பட்டணத்துல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்க போக போறேன் அப்படின்னு சொன்னான். உடனே சோமு, எப்படி உனக்கு அந்த வேலை கிடைச்சது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராமு, நீ பிரிச்சு கொடுத்த அந்த 25,000 பணத்தை நான் செலவே பண்ணல, வீட்டில் பத்திரமா வச்சிருந்தேன். மறுநாள் நான் வேலைக்கு போகும்போது இந்த கிராமத்தோட பண்ணையார் தன்னுடைய பணத்தை காணோன்னு ஊர் மக்கள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டு இருந்தாரு. என்கிட்டையும் வந்து கேட்டாரு. ஏற்கனவே நீ கொடுத்த 25,000 பணத்தோட என்னுடைய மனைவி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த 25,000 பணத்தையும் கொண்டு போய் அந்த பண்ணையார்கிட்ட, இதை நான் அந்த மரத்தடியில் பார்த்தேன், யார் இதுன்னு தெரியாததுனால தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுத்துக்கலான்னு என்னோட வீட்டில் பத்திரமா வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பண்ணையாரும் ரொம்ப நன்றி சொன்னாரு. அதோட நான் வேலை இல்லாம கஷ்டப்படுறத தெரிஞ்சுக்கிட்ட அவர் பட்டணத்துல அரசாங்க சொத்துக்கள் சம்பந்தமா கணக்கெழுதுற வேலை ஒன்று இருக்கிறதாகவும் என்னோட நேர்மைக்கு பரிசா அந்த வேலையை எனக்கு வாங்கி தர்றதாகவும் சொன்னாரு. நாளைக்கே என்ன வேலையில் வந்து சேர சொல்லியிருக்கிறாங்க, நல்ல சம்பளம் தர்றதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நான் கிளம்பிகிட்ருக்கிறேன், உன்னை பார்த்து இந்த நல்ல விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு ராமு சொன்னான். இதை கேட்ட சோமு தானும் பேராசைப்படாமல் அந்த பணத்தை பண்ணையார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருந்தா தனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குமே அப்படின்னு வருத்தமாக இருந்துச்சு. சோமுவோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்ட ராமு பண்ணையார்கிட்ட, உனக்காகவும் சிபாரிசு பண்ணி ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், அதனால நீயும் ஊருக்கு கிளம்ப தயாராகு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட சோமுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அந்த கணமே சோமு ராமு கிட்ட, இனிமே அடுத்தவங்க பொருளுக்காக பேராசை படமாட்டேன் அப்படின்ற உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டான்.
2 பேரும் நேர்மையா உழைச்சு தங்கள் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஓகே குட்டீஸ், இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பேராசைப்படாம நேர்மையா வாழ்ந்தா வாழ்க்கையில சீக்கிரமா முன்னேறலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதோட ஒரு நல்ல நண்பன் கிடைச்சா வாழ்க்கையில கஷ்டம்ன்றதே இருக்காது அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி குட்டீஸ், இன்னைக்கு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கார்ட்டூன் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. ஹோம் ஸ்வீட் ஹோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.